அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி 9வது ராசி தனுசு ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் இருந்த குரு அஷ்டமத்தில் வரார். அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு அதை செய்வார் இதை செய்வார் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியுடைய அதிபதியே குருதான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப சோம்பலாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பார்க்குக்கு போகிறது, நல்ல நண்பர்களுடன் செல்வது, உறவினர்களுடன் செல்வது, உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது, தொலைதூரத்தில் பயணங்களை மேற்கொள்வதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம். முதுகு தண்டுவடம், வயிறு பகுதி சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும். தனம், குடும்பம், நல்லது நடப்பது, வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படுவது, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுவது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, புது வீட்டுக்கு செல்வது, விலங்குகள் வாங்குவது, கால்நடைகள் வாங்குவது, அது குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய ரொம்ப நாள் நினைத்த பசுமாடுகள் எல்லாம் வசதியானவர்கள் வாங்கி வைப்பதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தை அமைப்பில் பாதிப்பு இருந்தவர்கள் தத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவும் அற்புதமான குழந்தைகள் கிடைக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படுவதும், உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், இரத்தபந்த உறவுகளுக்கு நீண்ட நாட்களாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பிராப்தம் டக்கு டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியம் தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தனுசுக்கு மிகப்பெரிய அமைப்பு. பழனி முருகரை தரிசனம் செய்வது, யோக பலத்தையும் சிரசு விபதி வாங்கிக் கொள்வதும், பழனி முருகருடைய ராஜ அலங்காரத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் விசேஷம்.